ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல காரசாரமான இறால் தொக்கு எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறட்டும். ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கோங்க. இது கூட வந்து ஒரே ஒரு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் இருக்குங்க. வெங்காயம் வதங்கறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். அதை நல்லா கீறி சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. பச்சை வாசனை போனபடி நம்ம வந்து 2 தக்காளி வந்து நல்லா விழுதாக அரைச்சி வச்சுருக்கோங்க. அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மசாலா ஐட்டம் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் வந்து வரமல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டு மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன். இப்போ மசாலோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். இவ்வளோ பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சுங்க. கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பின்னாடி ஒரு கொதி வரட்டும். நம்ம வந்து இறால் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். க்ளீன் பண்ண இறால் சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி வந்து 1 கிலோ வந்து இறால் வாங்கிட்டு வந்தோம். இந்த இறால் எப்படி க்ளீன் பண்ணுன்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். தேவைன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இறால் சேர்த்த பின்னாடி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மசாலா கூட வந்து இறாலை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இறாலில் வந்து மசாலா இறங்கணும். அந்தளவுக்கு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மட்டும் வேக விடலாங்க. இறால் நல்லா வேகணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து தொக்கு மாதிரி தான் செய்ய போகிறோம். அதனால் வந்து குழம்பு நல்லா வத்த விடணுங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டயத்தில் நான் வந்து 1/2 ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வாசமாக இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டாச்சு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் வந்து குழம்பு வத்தட்டும். இந்த டயத்தில் நான் மிளகுத்தூள் சேர்க்குறேங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன். மிளகுத்தூள் சேர்த்து நல்லா பெரட்டி கொடுத்துக்கலாம். ஃபைனலாக கொஞ்சமாக மல்லித்தழை, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்தோம்னா சூப்பரான இறால் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இது சாதத்தில் போட்டு சாப்பிட செம்மையாக இருக்கும். நீங்களும் இறால் வாங்கினா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய சேனலில் நிறைய சமையல் வீடியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதே ஒரு விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.